அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம் அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகால அல்லாஹு தஆலா யா அய்யுஹன் நபிய்யு குல் லி அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா ஃபதஆலைன உமத்திஅகுன்ன வ உஸர்ரிஹுகுன்ன ஸராஹன் ஜமீலா. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இரவு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நெகிழூட்டக்கூடிய வசனங்களும் அந்த வசனங்களுக்கான வரலாறுகளையும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் 33வது அத்தியாயம் 28வது வசனத்தை, இந்த வசனம் இறங்கியதற்கான பின்னணி, இது சுமந்திருக்கக்கூடிய வரலாறும் நம்முடைய வாழ்வுக்கான பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் காண இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஆட்சி பொறுப்பை ஏற்று திறம்பட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் 11 மனைவிமார்கள். அதில் 2 மனைவிமார்கள் ஆரம்பத்திலேயே மரணித்து விட்டார்கள். அல்லாஹுவின் தூதர் மதீனாவில் வாழ்ந்த நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழும் பொழுது அவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் மொத்தம் 9 மனைவிமார்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள், பொருட்களை எல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏழைகளுக்கு அல்லாஹுவின் தூதர் கொடுத்து விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள் அல்லவா, அல்லாஹுவின் தூதர் மரணிக்கக்கூடிய அந்த நாளில், அன்றைய இரவு என்னுடைய வீட்டிலே விளக்கெரிப்பதற்கு எண்ணெய்கள் இல்லை. பக்கத்து வீட்டு அன்சாரி பெண்களிடத்தில் எண்ணெயை கடன் வாங்கி நான் என்ன செய்தேன், அன்றைய தினத்தினுடைய இரவு பொழுதை நாங்கள் கழித்தோம். வீட்டிலே எரிப்பதற்கு கூட எண்ணெய்கள் கிடையாது. ஆனால் ஒரு பெரிய ஆட்சியாளர் கிடைத்ததையெல்லாம் சமூகத்திற்காக கொடுப்பது, யாரேனும் ஒருவர் அன்பளிப்பு தந்தாலும் கூட நபியை சுற்றியே திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபா என்று இருப்பார்கள். அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தோழர் சந்தைக்கு செல்கிறார். அல்லாஹுவின் தூதர் எப்பொழுதும் அந்த தோழரினுடைய உள்ளத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிந்தனை இருக்கும். யதார்த்தமாக ஒரு சந்தையில் நடந்து கொண்டிருக்கிறார். பார்த்தால் அங்கே அழகான துணிமணிகள் விற்கப்படுகிறது சந்தையில். அன்றைக்கெல்லாம் சந்தைகளில் தான் எல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு துணியை பார்க்கிறார், அவ்வளவு அழகாக இருக்கிறது. உடனே ரசூலுல்லாஹ்வினுடைய உருவம் அவர் கண்களுக்கு முன்னால் வருகிறது. அல்லாஹுவின் தூதர் இந்த ஆடையை அணிந்தால் நன்றாக இருக்குமே, அல்லாஹுவின் தூதருக்கு ஏற்றமானதை போன்று இருக்கிறதே. வெளிநாடுகளில் இருந்து பல தூதுவர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஜும்மாவினுடைய பிரசங்கம் நடத்துவதற்காக நபி மிம்பரிலே கம்பீரமாக நிற்கிறார். பெருநாளினுடைய உரை நிகழ்த்த வேண்டும். அதனால் நல்ல நாட்களில் அணிவதற்கு இந்த ஆடை மிக ஏற்றமானதாக இருக்குமே என்பதாக சொந்த காசை கொடுத்து அந்த ஆடையை அந்த தோழர் வாங்கி கொண்டு அல்லாஹுவின் தூதரினுடைய சபைக்கு வருகிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னார், ஹிப்பத், இது என்னுடைய அன்பளிப்பு, உங்கள் ஞாபகத்தினால் உங்களுக்காக நான் வாங்கிய அன்பளிப்பு. நபியிடத்திலே ஒரு பெரிய ஒரு பண்புண்டு, யாரேனும் ஒரு அன்பளிப்பு செய்தால் அவருக்கு முன்பாகவே அதை அடைந்து அதை அணிந்து அவருக்கு காட்டுவார்கள். அவர் மகிழ்ச்சி அடைவது. நம்ம ஞாபகத்தில் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு பூட்டி வச்சுட்டு பின்னாடி விற்க மாட்டார்கள். அவருக்கு முன்பாகவே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவரை உட்கார வைத்து, இதெல்லாம் உச்சக்கட்டமாக உன்னதமான நற்பண்புகள். அவர் எதையும் தரட்டும், அவருக்கு முன்பாகவே என்ன செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரி ஒரு செய்தி வரும் பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் ஜும்மா பிரசங்கத்திற்காக ஒரு மிம்பரை பயன்படுத்துவார். அது இத்து போன ஒரு மிம்பர். உடனே ஒரு பெண்மணி பார்க்குறாங்க, ரசூலா கை வைக்கிறதுக்கு கூட நல்ல வசதியாக இல்லை. உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா தச்சர், அந்த மரவேலை செய்யக்கூடிய பெண்மணி. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, நம்ம அல்லாஹுவின் தூதருக்காக ஒரு மிம்பர் செய்யணும். தன்னுடைய சொந்த காசுல, தன்னுடைய சொந்த உழைப்புல
தன்னுடைய சொந்த கற்பனையில அல்லாஹ்வின் தூதருக்காக அந்த பெண்மணி என்ன செய்கிறாள் என்று சொன்னால் ஒரு மிம்பரை செஞ்சு ரசூலாட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த ஜும்மா இத்தனை நாட்களாக தான் பயன்படுத்தி அந்த மிம்பர் அப்படி விட்டுட்டாங்க. இந்த பெண்மணி கொண்டு வந்தால் அல்லவா அந்த மிம்பரிலே ஏறி நின்று கொண்டு உரையாற்றுகிறார்கள். அந்த பெண்மணியும் அங்கே இருப்பாள். இப்போ இது பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் எந்த அன்பளிப்பை கொடுத்தாலும் அவருக்கு முன்பாகவே அதை அனுபவித்து காட்டுவது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர் அந்த அழகான ஆடையை கொண்டு வந்து கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வைக்கிறாங்க. சபையில் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் கொடுத்த உடனே கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ரசூலுக்கும் வீடுக்கும் பள்ளிக்கும் வீடுக்கும் ரொம்ப வித்தியாசமாக கிடையாது. ஒரு திரை மட்டும்தான். அந்த திரையை போட்டிருக்கோம்ல, இந்த திரையை தூக்குனா வீடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீடு. உள்ள போய் தான் அணிந்திருந்த அந்த ஆடையை கலட்டிட்டு அந்த தோழர் கொண்டு வந்தார் அல்லவா, அவர் வாங்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் நபி அணிய வேண்டும், நல்ல நாட்களில் அணிய வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து அமைச்சர்கள் வரும் பொழுது, தூதுவர்கள் வரும் பொழுது கம்பீரமாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில வாங்கினாரு. ஆனால் அவருக்கு முன்பாகவே என்ன செய்ய வேண்டும், அணிந்து காட்ட வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சென்று அந்த ஆடையை அணிந்து கொண்டு அவருக்கு முன்பாக வந்ததுதான் தாமதம். பார்ப்பதற்கு லட்சம் கண்கள் பத்தாது. அவ்வளவு அழகு. அல்லாஹுவின் தூதர் இயற்கையிலேயே அழகானவர்கள். அந்த ஆடை அவர்களுக்கே என்பதை போன்று இருக்கிறது. எல்லாரும் உச்சி கொட்டி பார்க்கிறார்கள். அதுல இருந்த ஒரு தோழர் சொல்றாரு, யார சொல்ல இந்த ஆடை எனக்கு தந்தா நல்லா இருக்கும்ல. டக்குன்னு கேட்டார், இந்த ஆடை எனக்கு தாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சுளிக்கவே இல்லை. ஆனா வாங்கிய தோழருக்கும் சரி சுத்தி இருந்த தோழர்களுக்கெல்லாம் வெறுப்பு இந்த வார்த்தையை கேட்ட உடனே. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஃபுல் கை வச்சு சட்டை போட்டதே கிடையாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட நீளமான ஆடை கிடையாது, அரக்கை தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு நீளமான சட்டையை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்தில் போடல. இருக்கிறதே ஒரு அழகான ஒரு ஆடை. நல்ல நாட்களுக்காக அந்த மனிதர் நெஞ்சிலே சுமந்து கற்பனையோடு வாங்கி வந்திருக்கிறார். ரசூல்லா போட்டு அவ்வளவு அழகாக இருக்கிறார். ஆனா ஒரு தோழர் உரிமையோடு கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தாங்கல, நல்லா இருக்குல்ல இந்த ஆடை. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே இல்லை. வீட்டுக்குள்ள போனாங்க, அந்த ஆடையை கலட்டி அவர் கையில கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சமூகத்தோடு பேசிட்டு அவங்க ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனோன்னு அந்த தோழர் அப்படி எல்லாரும் சுத்தி பிடித்து கொண்டார்கள். உனக்கு வெக்கம் இல்லையா? அல்லாஹ்வின் தூதர்ட்ட என்ன பெரிய ஆடை இருக்கு? அந்த தோழர் ஏதோ பெரிய கனவோடி கற்பனையோடு வாங்கி வந்து கொடுத்துருக்கிறாரு. நீ கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம கேட்கிறிய, உனக்கு ஆடை தான் பிரச்சனையா? அந்த தோழர் கண்ணீரோடு சொன்ன வார்த்தை, ஒரு நாள் நான் மரணிக்கக்கூடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடலிலே தொட்டு உராசிய அந்த ஆடையை கொண்டு என்னை கஃன் செய்வதற்காக நான் அந்த ஆடையை வாங்கியிருக்கிறேன். நான் அணிவதற்காக வாங்கவில்லை. அந்த ஆடையை வச்சுத்தான் என்னை கஃன் செய்யணும். காரணம் இது ரசூலினுடைய உடல்பட்ட ஒரு ஆடை. அதே மாதிரி அந்த தோழர் அந்த ஆடை அணியவே இல்லை. அவர் உயிரெழுதி வைத்திருப்பார் அந்த நபி தோழர். அவர் மரணித்த பொழுது அந்த ஆடையை வைத்து அவரை கஃன் செய்து அடக்கம் செய்தார்கள். நான் ஏன் இதை சொல்ல வந்தேன் என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதர் எது கிடைத்தாலும் கொடுத்து விடுவார்கள். அதனால் குடும்பத்தில் ஒரு சலசலப்பு. 9 மனைவிமார்கள், 9 மனைவிமார்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு. ஒழுங்கா ரசூலுல்லாஹ் மாசம் மாசம் ஷஹ்ரியா தர்றது கிடையாது, காசு தர்றது கிடையாது, நம்மளை பத்தி யோசிக்கிறது கிடையாது. நாமளும் ஒரு குடும்பமா இருக்கிறோம், நமக்கும் தர வேண்டியதை தந்தாதான குடும்பம் நடத்த முடியும் என்ற ஒரு சலசலப்பு. அப்படியே பேசி 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 ஒரு கட்டத்தில் சஹீஹுல் புகாரில வரும், அல்லாஹ்வின் தூதரை குற்றவாளி மாதிரி உட்கார வச்சிருவாங்க நடுவில். 9 மனைவிமார்களும் திட்டமிட்டு, எப்பவுமே 2 பிரிவா இருப்பாங்க. ஜைனபினுடைய தலைமையில ஒரு குரூப், ஆயிஷா நாயகினுடைய தலைமையில இனி ஒரு குரூப். 2 மனைவி 2 குரூப்பா இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. இல்ல, இதை ரசூலா விடவே கூடாது. இது நம்முடைய பிரச்சனை, நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை. எதுவுமே தர்றது இல்லை, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்மளை பத்தி யோசிக்கிறது இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் உட்கார வச்சு 9 மனைவிமார்களும் சுத்தி உட்கார்ந்து கொள்கிறார்கள். நீங்க எங்களுக்கு மாசம் மாசம் இவ்வளவு தரணும். ஒவ்வொருத்தரா பேசுறது. ஒருத்தர் பேசி முடிச்ச உடனே அடுத்தவர் பேச ஆரம்பிக்கிறது. அவர் பேசி முடிச்ச உடனே அடுத்தவர் பேச ஆரம்பிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்க்கையில எதிர்கொள்ளாத ஒரு பிரச்சனை இது. சுத்தி உட்கார வைத்து மாறி மாறி கேள்வி கேட்பது, மனைவிகளே கேள்வி கேட்பது. சப்தம் உயர்கிறது. தோழர்கள் எல்லாம் வெளியில கையை கட்டி ஆச்சரியமா பார்க்கறாங்க, நபியினுடைய குடும்பத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு. 9 மனைவிமார்களும் சத்தம் போடுறாங்க, ரோஷப்படுறாங்க, கோபப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமைதியாவே உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்களினுடைய கோபத்திலையும் ஒரு நியாயம் இருக்கிறது, அதை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அளவுக்கு அதிகமாக சென்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, உங்களோடு பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, உங்களை விட்டு நான் விலகி செல்கிறேன் அப்படின்னு அமைதியாக ரசூல் எழுந்து போயிட்டாங்க.
இதுக்கு அரபியில ஈலா என்று சொல்வார்கள். மனைவியினுடைய டார்ச்சர் தாங்க முடியாத பொழுது உன் கூட நான் சேர மாட்டேன்னு சொல்லி விலகி போறது, உன் கூட நான் பேச மாட்டேன், உன் கூட நான் நைட்டு தங்க மாட்டேன், உன் கூட வந்து உட்கார மாட்டேன், ஒரு சுமூகம் வரட்டும், அதுக்கு பிறகு நம்ம சமாதானம் ஆயிக்கலாம். இப்ப நீயும் பேச நானும் பேச மாறி மாறி சண்டை தான் வரும். ஈலா அப்படின்னு ஒரு முறை இருக்கு மார்க்கத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பள்ளிக்கு கூட வர்றது கிடையாது, நேரா மேலே போய் ஒரு கூடாரத்தை அமைச்சு மேடியில் போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. எந்த மனைவி வீட்டுக்கும் போறது கிடையாது. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 1 மாசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்றாங்க. வாய்ப்பே கிடையாது. நபித்தோழர்கள் எல்லோரினுடைய வீட்டிலும் கவலை. காரணம், உமர் ரலியல்லாஹு தம் பிள்ளையை கட்டி கொடுத்துருக்காங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தம் பிள்ளையை கட்டி கொடுத்துருக்காங்க, அபூ சுஃபியான் தம் பிள்ளையை கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நபியினுடைய உறவு, எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பந்தம். எல்லார் வீட்டிலையும் கண்ணீர். என்ன நடக்க போது? ரசூலா மொத்தமாவே தலாக் சொல்ல போறாங்களா? தலாக்கு பத்தா மொத்தமா எல்லாத்தையும் தலாக் விட போறாங்களா? அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாசத்துக்கு பிறகு சேர்ந்துருவாங்களா? என்ன நடக்குன்னே தெரியல. எல்லோரும் சமாதானப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, யாருமே நீ வந்து பார்க்க கூடாது, எந்த மனைவியும் கூட வரக்கூடாது, எந்த மனைவியினுடைய குடும்பத்தால் என்ற சமாதானம் பேச வரக்கூடாது, போங்க பார்த்துக்கலாம். ஒரு மாதம் முடிந்தது. அல்லாஹ் வஹி அறிவித்தான். இப்பொழுது நான் படிக்கக்கூடிய, நாம் ஓதக்கூடிய, இன்றைக்கு காணக்கூடிய அந்த அத்தியாயம் அதுதான். 33வது அத்தியாயம். யா ஐயுஹன் நபி, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒரு வசனத்தை இறக்கிட்டான். நேரா நீ போய் என்ன செஞ்சுக்க, உன் மனைவிகள்கிட்ட இந்த வசனத்தை சொல்லு, இந்த வசனத்துக்கு கட்டுப்பட்டா உன் மனைவி கூட நீ வாழ்ந்து கொள். அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஓ நபியே, குல்லி அஸ்வாஜிக்க, உங்கள் மனைவிகளிடத்திலே போய் சொல்லுங்கள், இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத் அத்துன்யா, இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய இன்பமும் உங்களுக்கு வேண்டும் என்றால், ஃபதஆலைன, வாருங்கள், உமத்திஅகுன்ன, உங்களுக்கு நான் உலகத்தை தருகிறேன், வ உஸர்ரிஹுகுன்ன ஸராஹன் ஜமீலா, கண்ணியமாக உங்களை எனது திருமண பந்தத்திலிருந்து விடுதலை செய்து கொள்கிறேன். வயின் குன்துன்ன, அதே நேரம் இந்த நபியை திருமணம் முடித்ததற்கு பிறகு, துரிதுனல்லாஹ வ ரசூலா வத்தாரல் ஆகிரா, சில கஷ்டங்கள் சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் உலகத்தில். அல்லாஹுவையும் அருமையையும் நபியையும் நீங்கள் தேர்வு செய்தால் பொறுமை காருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அஜ்ரன் அதீமா, பல மடங்கு கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ரசூலுல்லாஹ் இப்ப 2 தேர்வு, மனைவிகள் 2ல எல்லாத்தையும் போய் பேசணும். இந்த 2ல எதையாச்சும் ஒன்றை போய் பின்பற்றிக்கோ. ஒன்று, இந்த உலகம் உங்களுக்கு வேணும்னா வாங்க, அழகான முறைகள் தருகிறேன், கொட்டி தருகிறேன் கோடிகளை, ஆனால் என் கூட வாழக்கூடாது, போயிடணும். அப்படி இல்லை, கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், குடும்ப வாழ்க்கையில் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும், எல்லாத்தையும் சகித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இல்லை, மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கு கூலிய தருவான். இந்த 2ஐயும் அல்லாஹ் சொல்லி 2 ஆப்ஷன், நேராக போய் 9 மனைவிட்ட போய் பேசு அல்லாஹ் சொல்லிட்டான். எடுத்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு தான் வந்தா. இதான் புகாரில் இந்த செய்தி வருது. இதுதான் ரொம்ப முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, ஆயிஷா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 29வது பிறையிலேயே என்ன செஞ்சுருவாங்க, 30வது நாள் மொத்தம் அந்த அம்மா எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதம் ரசூலா ஈலா பண்ணிட்டாங்கன்னு தகவல் வந்துட்டு 30வது நாளே ரசூலா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆயிஷா, யார சொல்லலாம், ஒவ்வொரு நாளும் எண்ணிட்டு இருந்தேன், 30 ஒரு மாதம் ஈலா பண்ணியிருந்தீங்கன்னா 30ஆம் நாளே வந்துட்டீங்களா? இல்லை, பிற மாதங்கிறது 29ஆ இருக்கும் 30ஆ இருக்கும். அந்த ஹதீஸ் அப்போ சொல்லப்பட்ட ஹதீஸ் தான். உடனே ஆயிஷா இல்லாட்ட சொல்லுவாங்க, ஆயிஷா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேச போகிறேன், நீ முடிவெடுக்காத. ரசூலா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, இன்னி தாக்கிருன் லக்க அம்ரன், உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், ஃபலா அலைக்க அல்லா தஸ்தாஜிலி, நீ அவசரப்பட்டு நீ முடிவெடுக்காத, ஹத்தா தஸ்தமுரி அபவைக்க, உங்கள் உம்மா பாப்பா கூட ஒரு கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு ஒரு முடிவுக்கு வா. இப்போ அம்மா ஆயிஷா வெகுலியாக கேட்பாங்க, என்ன விஷயம் சொல்ல போகிறீங்க, ரொம்ப பீடிகள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்க, என்ன சொல்ல போகிறீங்க? உடனே ரசூலா அந்த 2 வசனத்தையும் ஓதி காட்டுவாங்க. யா ஐயுஹன் நபி குல்லி அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத் அத்துன்யா வஸீனத்தஹா, உலகம் வேண்டும் என்று சொன்னால் வாருங்கள், உலகத்தை தந்து உங்களை விவாகரத்து செய்கிறேன். இல்லை, பொறுமைதான் சில சிரமங்களை தாங்கிக் கொண்டீர்களே, ஆனால் மறுமையில் உங்களுக்கு பல நலவுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நீங்க யாரை தேர்வு செய்ய போறீங்க? அல்லாஹ் ரசூலும் மறுமையை தேர்வு செய்ய போறீங்களா அல்லது உலகத்தை தேர்வு செய்ய போறீங்களா? இந்த வசனத்தை ஓதிட்டு ரசூலா திருப்பி சொல்றாங்க, ஃபலா தஸ்தாஜிலி, அவசரப்படாத, ஹத்தா தஸ்தமுரி அபவைக்க, உம்மா வாப்பட போ, அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து நீ என்ன செய்யணும், ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. இப்போ ஆயிஷா கேட்பாங்க,
நேராக என் வீட்டுக்கு வாரீங்களா இல்லை ஏனைய மனைவிமார் வீட்டுக்கும் போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை 9 பேர் வீட்டுக்கும் போகணும், உங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கிறேன், உங்கள் தகவலை கேட்டுட்டு பிற மனைவி வீட்டையும் நான் போகிறேன். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அமைதியாக இருக்கிறாங்க. ரசூலா கேட்குறாங்க, என்ன முடிவு எடுக்கிறீங்க? உங்கள் உம்மா அப்பா கூட போய் பேசிட்டு வாங்கினேன். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை, முதல் முறையாக அந்த வார்த்தையை ஆயிஷா ரலியல்லாஹு வாயிலிருந்து கேட்டாங்க. ஒமா ஹுவ, எங்கள் அம்மா அப்பா என் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு அவங்க யாரு? என் வாழ்க்கையில் ஒமா ஹுவ இந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கிடுங்க. யார் அந்த அம்மா அப்பா? யார் அவங்க? யார் என் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு? நான் ஏன் அவங்கள்ட்ட உட்காந்து கேட்கணும்? இந்த உலகத்திலேயே நான் வாழுவதே நபிக்காகவும் அல்லாவுக்காகவும் மறுமைக்காகவும் தான். ஆதலால் எனக்கு எந்த உலகமும் வேண்டாம் நாயகமே, மறுமையும் நீங்களும் மட்டும் எனக்கு போதும். உடனே ஆயிஷா இதில் அடுத்து சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வெளியே போகும்போது ஆயிஷா இதில் கேட்பாங்க, சொல்லி விடுவாங்க, இன்னும் 9 மனைவிட்ட போய் பேச போறீங்க. அவங்க கேட்பாங்க, ஆயிஷா என்ன முடிவை சொன்னான்னு கேட்பாங்க. நான் சொன்ன முடிவை சொல்லக்கூடாது, நான் சொன்ன முடிவை என்ன செஞ்சிடாதீங்க, அவ்வளோ வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். யாராச்சும் ஒருத்தி கலந்து போனா நல்லது தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடி செல்வார்கள். புகாரில் அந்த செய்தி வரும். 9 மனைவிமார்களும் ரசூல் அதே வார்த்தையை சொல்வார்கள், ஃபலா தஸ்தஅஜிலி ஹத்தா தஸ்தமுரி அபவைக, அவசரப்படாத, உங்க பெற்றோர்களோடு ஆலோசனை செய்து விட்டு என்னை நீ முடிவெடுத்துக்கொள். 9 மனைவிமார்களும் கேட்ட வார்த்தை ஒமாகுவ, அவங்க யார் என் வாழ்க்கையில் முடிவெடுப்பதற்கு? முடிவு நான் எடுக்க வேண்டும். கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை இருக்கிறதே, நல்லவர்களை பார்த்து மனமுடித்து வைப்பது மட்டும்தான் பெற்றோர்களினுடைய வேலையாக இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்களை தேர்வு செய்வது நாம இருக்க வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய தோழர், அம்மா கேட்ட வார்த்தை என்ன? அவர் யார் என் வாழ்க்கையில முடிவெடுப்பதற்கு? உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய ஆளு, ஹப்ஸா ரலியல்லாஹு கேட்டாங்க, வமா ஹுவ, அவர் யாரு என் வாழ்க்கையில முடிவெடுப்பதற்கு? பல நேரங்கள்ல நம்முடைய குழந்தைகள் பல விவாகரத்திற்கு ஆக பெரிய பிரச்சனை பெற்றோர்கள் பெருமளவிற்கு காரணமாக இருக்கிறார்கள். கணவன் மனைவிக்குள்ள ஒண்ணுமே இல்லை, சண்டை வரும், சேருவோம், இன்னைக்கு சேருவோம், நாளைக்கு சண்டை வரும், ஒரு வாரம் பேசாம இருப்போம், மறு வாரம் சேர்ந்துருவோம். ரசூல் 1 மாசம் பேசாம இருந்திருக்கிறாரு. அதெல்லாம் யதார்த்தம் நம்ம வாழ்க்கையில. ஆனா 3வது ஒரு நபர் தலைவிடும் பொழுதுதான் அங்க பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துடும் என்று சொன்னால், நேசமானவர்கள் எல்லாம் பிரிந்து குழந்தைகள் அனாதையாக நடுரோட்டில் நிற்கிறது. ஒரு தகப்பனால என்ன செய்ய முடியும்? உச்சக்கட்டமாக மகளை கூட்டு வந்து விதவையாக வீட்டிலே அமர வைக்க முடியுமே தவிர ஒரு நாளும் கணவனினுடைய அந்த பாதுகாப்பை ஒரு பெண்ணுக்கு யாராலும் கொடுக்க முடியாது. அதனாலதான் மார்க்கம் சொல்லும், வயின் ஹிஃப்தும் ஷிகாக பைனிகிமா ஃபபஅஸு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இமாம் அவர்கள் ஓதக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. கணவன் மனைவிகளுக்குள்ள பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், சமாதானம் பேசக்கூடிய 2 பேரை நல்லவங்களை கூட்டு போங்கன்னு சொல்றான். அல்லாஹ் பிரிச்சு வைக்கிறவங்களை கூட்டு போவாதீங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன் உரீதா இல்லல் இஸ்லாஹு, அந்த 2 நபர்களுமே இந்த கணவன் மனைவி எப்படியாச்சும் சேரணும்னு நினைச்சிட்டாலே போதும், அல்லாஹ் அவர்களை சேர்த்து வைப்பான். நாம கூட்டு போகும்பொழுது எப்படி கூட்டு போறோம்? என் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வரணும், இன்னைக்கு ஒரு கை பார்த்துடணும், எக்காரணத்தை கொண்டு அவ என் வீட்டுக்கு நீ வந்துடவே கூடாது. அன்பு சகோதரர்களே, வாழ்க்கை பரிசுத்தமானது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டதுதான், வாழ்க்கையில நாமும் முடிவெடுக்க வேண்டும். 2வது அல்லாஹ் அந்த அடுத்த தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், யா நிசா அன்-நபிய்யி லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா, நபியின் பெண்களே நீங்கள் ஏனைய பெண்களை போன்ற அல்ல, பரிசுத்தமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஒரு வார்த்தை, பரிசுத்தத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்வது அல்ல, தவறு செய்யக்கூடிய முகாந்திரத்திற்கு கூட நீங்கள் சென்று விடாதீர்கள். பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருரையில கணவன் மனைவியினுடைய அந்த உரிமைகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது பெண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு உரிமையை தான் சொல்வார்கள். ஆண்களுக்கு அவ்வளவு உரிமை சொல்வார்கள். மனைவிக்கு நீ தான் ஆடை வாங்கி கொடுக்கணும், மனைவிக்கு நீ தான் உணவு கொடுக்கணும், மனைவியை உன் வீட்டில் தான் நீ தங்க வைக்கணும், உன் மனைவியை நீ திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, உன் மனைவியை நீ புறக்கணிக்க கூடாது. இப்படி எல்லாம் அரஃபா பேருரையில ஆண்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்த தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு ஒரே ஒரு கட்டளை மட்டும் சொன்னார்கள், வ இன்ன லக்கும் அலைஹின்ன அல்லா யுவாத்திஅன ஃபுரூஷக்கும் அஹதன் தக்ரஹூனஹு. பெண்களே, உங்கள் கணவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால்,
அவர் யாரை வெறுப்பாரோ அவரை அவர் இல்லாத நாளில் உங்கள் வீட்டிலே நீங்கள் அமர வைக்க கூடாது. இதுதான் உங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கடமை. பரிசுத்தம் என்பது பேணப்பட வேண்டும். சந்தேகம் வரக்கூடிய சூழலை நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. சஹீஹுல் புகாரில் அந்த செய்தி வருது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2453வது இலக்கத்தில் இந்த செய்தி வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு எவ்வளோ பெரிய நபித்தோழி. அல்லாஹ் அர்ஷில் இருந்து கொண்டு நான் பார்த்தோம் அல்லவா சூரத்து நூரினுடைய வசனம் 2 நாளைக்கு முன்பாக கற்ப அரசி என்று அல்லாஹுவால் சான்று கொடுக்கப்பட்ட பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டினுடைய நடு ஹாலில் ஒரு ஆண் உட்கார்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு பேசிட்டு இருப்பாரு. பாருங்க அந்த ஹதீஸ் எப்படி வருது பாருங்க. தஹல அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் வஇந்தி ரஜுலுன், என் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ ஒரு ஆணு கூட நான் பேசிட்டு இருக்கேன், ஒரு நபர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்ட வார்த்தை யா ஆயிஷா மன்ஹாதா, இவன் யார் என்று தான் கேட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம், என் பொண்ணு என்னை சந்தேகப்படுறாரு, அவர் கூட பேச விட மாட்டேக்காரு, இவர் கூட பேச விட மாட்டேக்காரு. இல்லை, சந்தேகப்படக்கூடிய முகாந்திரமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மார்க்கத்தில் மிக தூய்மை. பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த திருமண உறவு மட்டும்தான் உலகத்திலேயே வெளிப்படையானது. யார் கூடயும் ஒரு பெண்மணி தன்னுடைய கழுத்து கூட தெரியாம வாழ்ந்திருப்பாள். ஆனா ஒரு மணமகனை மணமுடித்ததற்கு பிறகு தன்னுடைய முழு உடலையும் அவனுக்காக கொடுக்கக்கூடிய உறவு இந்த உறவு. இந்த உறவு வெளிப்படையானது, எப்பொழுதுமே வெளிப்படையாக இருக்க வேண்டும். நம்ம தப்புலாம் பண்ண வேண்டாம். சந்தேகப்படக்கூடிய முகாந்திரத்தை கூட நம்ம அமைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே கேட்டாங்க பாருங்க, இதுதான் ஒரு ஆணுக்கான வீரம். மன்ஹாதா, யார் இவன்? ஆயிஷா அடுத்து கேட்கல, என்னையவே சந்தேகப்படுறீங்களா, நான் யார் தெரியுமா அப்படிலாம் கேட்கல. எடுத்த உடனே ஆயிஷா சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் அஹீ மினர் ரதாஅ, பால் குடியால் இவன் எனக்கு சகோதரன். அல்லாஹ்வின் தூதரே, நம்ம மார்க்கத்தில் 2 சகோதர பந்தம் உண்டு. ஒன்று நம்ம உம்மா அப்பா வயிற்றில் பிறந்தவன், இன்னொன்று நம்ம உம்மா யாருக்காச்சும் பால் கொடுத்துருந்தால், அல்லது நம்ம கூடி சேர்த்து வேற பையனுக்கு வேற யாராச்சும் பால் கொடுத்துருந்தா நம்ம எல்லாம் சகோதரர்கள். நமக்குள்ள திருமண உறவு கிடையாது, நமக்குள்ள மஹரம். நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக பேசலாம், ஒன்றா பயணம் செய்யலாம், உடன் பிறந்த சகோதரனாக மாறி விடுவான். அம்மா ஆயிஷா சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி வேற ஆள் இல்லை யார் சொல்லலாம், அஹீ மினர் ரதாஅ, பால் குடி சகோதரன் இவன். யா ஆயிஷா உன்துர்ன மின் இஹ்வானி குன்ன ஃபஇன்னம ரதாஅ மினல் மஜாஅ. ஆயிஷா கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். காரணம், நம்ம அரேபிய தீபகற்பத்தில் அரபு கலாச்சாரத்தில் பால் குடிங்கிறது ரொம்ப பெருக்கமானது. பசிக்காக யார் பால் குடித்தார்களோ அது மட்டும்தான் பால் குடி சகோதரர்கள். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் ஒரு செய்தி வருது பாருங்க. உங்க வீடுகளுக்கு சென்று இந்த நபிமொழியை, உங்க கையில புத்தகம் இருக்கும் என்று சொன்னால் இந்த நபிமொழியை நீங்க படிச்சு பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 4397வது இலக்கத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செய்தி பதிவு செய்யப்படும். அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு 2 மகா. ஒன்று ஆயிஷா, நமக்கு தெரியும் ரலியல்லாஹு அன்ஹா. இன்னொன்று மூத்த மகள் தான் அஸ்மா ரலியல்லாஹுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ராணி மாதிரி வாழ்ந்தவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு. காரணம், அபூபக்கர் ரலியல்லாஹு ரொம்ப பெரிய பணக்காரர். இந்த அஸ்மாவுக்கு யாரை மனமுடிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா, ஜுபைர் இப்னு அவ்வாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை தான் ரசூலுல்லாஹ் மனமுடிச்சு கொடுத்துருந்தாங்க. இவர் யாருன்னா வறுமையிலேயே வாழ்ந்தவர். சிறு பிராயத்திலேயே தந்தையை இழந்து ரொம்ப கஷ்டம், அடிபட்டு மிதிப்பட்டு அப்படி சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தவர் ஜுபைர் இப்னு அவ்வாம். அவ்வளோ சீக்கிரத்தில் பொருளாதாரத்தை இழக்க மாட்டார், ரொம்ப வீண்வரையும் செய்ய மாட்டார். ஆனால் அம்மா ஆயிஷா அஸ்மா அப்படி இருக்கிறாங்களா, அவங்க அப்படி அல்ல, கொஞ்சம் செல்வ செழிப்போடி வாழ்ந்தவங்க. ஆனால் பாருங்க, தான் மருமகனை எப்படி தேர்வு செஞ்சிருக்கிறாருன்னு பாருங்க. இருக்கிறதுலே ஆகப்பெரிய ஃபகீர் ஜுபைர் இப்னு அவ்வாம். அவரை இருப்பதிலேயே ஆக தன்னுடைய மூத்த மகள் கோடீஸ்வரி மகாராணிக்கு மனம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. பார்த்தது ஜுபைர் இப்னு அவ்வாம் சொர்க்கத்திற்குரியவர் என்ற ஒரே ஒரு நற்செய்தி மட்டும்தான். அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜுபைருக்கு 2 செல்வம் தான் இருக்கும், ஒரு குதிரை, ஒரு ஒட்டகம். இந்த குதிரைக்கு நான் தான் நீர் பாய்ச்சணும், இந்த குதிரையை நான் தான் வாக்கிங் கூட்டு போகணும், இந்த ஒட்டகத்துக்கு நான் தான் என்ன செய்யணும், பேரித்தம்பழம் கொட்டைகளை பிறக்கணும், நைட்டு நேரம் அந்த கொட்டைகளை இடிச்சு மாவா அதுக்கு உணவூட்டணும், நான் தான் தண்ணி எடுக்கணும். ரொம்ப கஷ்டம் அஸ்மா ரலியல்லாஹுனுடைய வாழ்க்கை. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தினம் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் குபால இருந்து. 2வது தினம் பேரித்தம் கொட்டையை பிறக்கணும், அங்கங்கே சாப்பிட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த பேரித்தம்பழத்து கொட்டையை ஃபுல்லாக பிறக்கிட்டு வரணும். நான் போய் பிறக்கணும் மத்தியான நேரத்தில், நைட்டு ஃபுல்லாக அந்த கொட்டையை இடிக்கணும். காரணம், ஒட்டகத்துக்கு மாவா கொடுக்கணும், கொட்டையை கொடுத்துட்டோம்னா அது செத்து போயிடும். முஸ்லீம் அந்த செய்தி வரும். இப்படி என் வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப கஷ்டம், ஜுபைரை நான் கல்யாணம் முடிச்சு ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள்
அம்மா சொல்றாங்க பாருங்க, என் தலையில தண்ணி. பரிசுத்தமான வாழ்க்கை, சந்தேகத்தினுடைய முகாந்திரமே இருக்கக்கூடாது. நம்மளை நோக்கி ஏன் இப்படி அப்படின்னு கேட்டவே கூடாது. நம்முடைய போன் உட்பட எல்லாமே வெளிப்படையா இருக்கணும். கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில கல்யாணத்துக்கு முன்னாடி என்னமோ நடந்துட்டு போகுது, அதை பத்தி யாருமே பேச வேண்டாம். அல்லாஹ் மறைத்தது மறைந்தது. திருமணத்திற்கு பிறகு ரொம்ப தூய்மையா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. ஆணை பத்தி மனைவி சந்தேகப்பட்டக்கூடாது, மனைவியை பத்தி கணவன் சந்தேகப்பட்டக்கூடாது. சந்தேகப்படக்கூடிய சூழலை நம்ம அமைத்து விடவும் கூடாது. எங்க அண்ணன் மாதிரி, என் தங்கச்சி மாதிரி, என் தம்பி மாதிரி எங்களையே சந்தேகப்படுறீங்களா? நாங்கள்லாம் ஒரே வீட்டில் ஒன்னாவே வாழ்ந்தவங்க தெரியுமா? இப்படி பேசுனவங்க எல்லாம் எங்க வந்து நின்றார்கள் என்று சமூகத்தில் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அல்லாஹ் ஒரு சட்டத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். ரொம்ப பரிசுத்தமானது. ஐக்கிய நாடு சபை, யுனிசெஃப் என்று சொல்வார்கள், குழந்தைகளினுடைய நல அமைப்பு. நாம் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய குழந்தைகளுக்கினுடைய நலனுக்காக அமைக்கப்பட்ட ஐக்கிய நாடு சபையினுடைய யுனிசெஃப் சொல்கிறது, குழந்தைகள் 175 குழந்தைகள் சிறு பிராயத்திலேயே பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அடுத்த ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த பாலியல் துஷ்பிரயோகம் செய்பவர்கள் வெளியில் இருந்தவர்கள் அல்ல, உறவுக்காரர்கள் தான் அந்த குழந்தைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். இப்போ உறவின் பெயராலும் கூட, அதனாலதான் ரசூல்லா பார்த்தவன பால்குடி சகோதரனா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாயிரு. அதுதான் அந்த அஸ்மா ரலியல்லாஹு பாருங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் குபால போய் தண்ணியை தலையில் அப்படி தண்ணியை தூக்கி வச்சுட்டு ஒட்டகத்துக்கு பேரித்த மரத்தை எல்லாம் கொட்டையெல்லாம் சுமந்து என் இடுப்புல வச்சுட்டு நடந்து வரும்பொழுது வெயில்ல வாரேன். இந்த ஹதீஸை பார்க்கணும். நஃபரும் மின ஸஹாபா, ரசூல்லா மட்டும் தனியா இல்லை, ஒரு கூட்ட நபித்தோழர்களோடி அல்லாஹுவின் தூதர் ஒட்டகத்தில் பயணமாகி கொண்டு வந்தார்கள். நான் பார்த்த உடனே நம்ம மொழியில சொல்லணும்னா ரசூல்லாவுடைய கொழுந்தியா, இவங்களினுடைய தங்கச்சியை ரசூல்லா மனம் முடிச்சு, அஸ்மாவினுடைய உடன் பிறந்த தங்கச்சி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள ரசூல்லா மனம் முடிச்சிருக்கிறாங்க. நம்ம மொழியில பேசணும்னா ரசூலுல்லாஹ்வினுடைய கொழுந்தியா தலையில தண்ணி கூட தோடி வெயில நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் நபித்தோழர்கள் அப்படியே ஒட்டகத்தில் வராங்க. ரசூலுல்லாஹ் அஸ்மாவை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நபித்தோழர்கள், ஒரு ரசூலுல்லாஹ் மட்டும் தனியா இல்லை, நபித்தோழர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. அஸ்மாவை கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே அஸ்மா ரலியல்லாஹு போகிறாங்க, தான் ஒட்டகத்தை தான் ஒட்டகத்தை படுக்க வைக்கிறாங்க. அஸ்மாவுக்கு புரிஞ்சுட்டு ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல்லா நாம அந்த ஒட்டகத்திலிருந்து ரசூல்லா இறங்குறாங்க, நாம அந்த ஒட்டகத்தில் ஏறணுங்கிறதுக்காக ரசூல்லா படுக்க வைக்கிறாங்க. தான் கொழுந்தியா வெயிலில் நடந்து போறாள, நபித்தோழர்களோடு நிற்கிறாங்க. அதனால அந்த வார்த்தை நஃபரும் மின ஸஹாபா, நபித்தோழர்கள் ஒரு கூட்டத்தோடு ரசூல் இருந்தார், தனியா இல்லை. ஒட்டகத்தை படுக்க வச்ச உடனே நான் அப்படியே தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டேன், ஏறல. ரசூல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க என் முகத்தை பார்த்து. அஸ்மாக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு உடனே திருப்பி ரசூல்லா அந்த ஒட்டத்துக்கு மேலே ஏறி ரசூல்லா பயணப்பட ஆரம்பிச்சு நபித்தோழரும் போனாங்க. வீட்டுக்கு வந்தா தன்னுடைய கணவர் இருக்கிறாரு. உடனே தான் கணவன்கிட்ட சொல்றாங்க, கேட்டிக்கிடா, இன்னைக்கு நான் இப்படி வந்துட்டு இருந்தேன் எப்பவும் மாதிரி தலையில தண்ணியை தூக்கி வச்சுக்கிட்டு வெயில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் நபித்தோழர்களோடு வரும் பொழுது நான் சிரமப்படுறதை பார்த்த உடனே அவங்க ஒட்டகத்துல இருந்து இறங்கி என்னை அந்த ஒட்டகத்தில் ஏற்றுறதுக்காக ஒட்டகத்தை பகுன்னு படுக்க வச்சாங்க. நான் ஒட்டகத்தில் ஏறலை, நான் நடந்தே வந்துட்டேன். இன்னும் சுபைர் இப்னு அவ்வாம் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, ஏன் ஏறி இருக்க வேண்டியதானே, ஏன் ஏறலை? அம்மா சொன்ன வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ஹீரத்துக், உங்களுக்கென்று அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை தந்திருக்கிறான், உங்களுக்குன்னு ஒரு ரோஷம் இருக்கு. ஆண்களுக்கு மத்தியில பயணப்படுவதை நான் வெறுத்தேன், உங்களினுடைய ரோஷத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாகவே இருக்கட்டும் அவர், நீங்க என் கணவர், ஒரு கால் நான் அதுல ஏறி வந்திருந்தா நீங்க சந்தேகப்படலாம் மாட்டீங்க. உங்க ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஜுபைர் இப்னு அவ்வாம் என் கணவர் என்னை எங்கேயோ வச்சிருக்கிறாரு, அந்த உங்களினுடைய ரோஷம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால நான் ஏறல. அண்ணே ஜுபைர் இப்னு அவ்வாம் சொல்லுவாங்க, அது சரிதான், ஆனா நீங்க நடந்து வந்ததை விட ரசூல்லா ஒட்டகத்துல வந்திருந்தா எனக்கு ரொம்ப விருப்பமா தான் இருந்திருக்கும், நான் தப்பா நினைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் பெருந்தன்மையாக சொல்கிறார். இங்க இந்த அஸ்மாவினுடைய வார்த்தை கவனிக்கப்பட வேண்டும். கூட்டத்தோடு ரசூலுல்லாஹுவாகவே இருந்தாலும் ஒரு பெண்மணி தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் பரிசுத்தத்தை இழந்துவிடக் கூடாது. யாரும் நம்மை நோக்கி
கை நீட்டக்கூடிய அளவிற்கு நாம் தவறு செய்வதை பற்றி பேசவே இல்லை. தவறு செய்யக்கூடிய முகாந்திரத்தில் கூட நம்முடைய வாழ்க்கைகள் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் தெரியும், ரமதானினுடைய இது போன்ற ஒரு நாள்ல ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஸலமா என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிறதுக்காண்டி மஸ்ஜிதுக்கு வராங்க. காலையில இருந்து ரசூலுல்லாஹ் கூடயே பேசிட்டு இருக்கிறாங்க மஸ்ஜிதுல. இரவாகி விட்டது. நம்மள மாதிரி இரவு நேரத்தில் வெளிச்சம் உள்ள பகுதி அல்லவா இன்றைக்கு, இல்லை பாலைவனங்கள். ஆரம்ப 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருட்டாயிரும். மக்ரிப் ஆயிட்டாலே அவ்வளவுதான், விசச்சந்துகள் எல்லாம் போக ஆரம்பிக்கும். உடனே மஸ்ஜிதினுடைய வெளிப்புறம் என்பது ரொம்ப நீளமானது மதீனால. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, தான் மனைவியை, ரசூலா ஈத்திகாஃப் இருக்கிறார்ல, தான் மனைவி என்ன செய்றாங்க, அந்த பள்ளிவாசலினுடைய வாசல் வர ரொம்ப நீளமா இருக்கும் வாசல். பள்ளிக்கு வெளியில இருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் மண்ணுல. அப்ப தான் மனைவிக்கு துணையாக என்ன செய்றாங்க, அப்படி வரும்பொழுது ஒரு 2 நபித்தோழர்கள், அவங்க 2 பேருக்கும் ஃபசல்லமா அலை, ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லிட்டு அப்படி போகும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த நபித்தோழர் நிப்பாட்டுறாங்க. காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் முகத்திரை அணிந்திருப்பார்கள், அவங்க யாருன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் தான் மனைவி கையை பிடிச்சி அப்படி இருட்டில் நடந்து போகும் பொழுது அந்த நபித்தோழர்கள், அன்சாரி 2 நபித்தோழர்களுக்கு தெரியுது. ரசூலுல்லாஹ் தெரிஞ்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் சலாம் தான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டு, கொஞ்சம் நில்லுங்க, ஹாதிஹி ஜௌஜத்தி, இது என் மனைவி தான் அப்படின்னாங்க. வார்த்தையை கேட்ட நபித்தோழர்கள் சுப்ஹானல்லாஹ், தான் இந்த வார்த்தை, அல்லாஹ் பரிசுத்தமானவன் நபியே, உங்களை போய் நாங்கள் சந்தேகப்படுவோமா யா ரசூலல்லாஹ்? இல்லை, நீங்கள் சந்தேகப்பட மாட்டீங்க. புகாரில் இந்த செய்தி வரும், ரத்தம் ஓடக்கூடிய இடத்திலெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான், அதனால் பரிசுத்தத்தனத்தோடையே இருக்க வேண்டும். நம்ம யதார்த்தமாக வெளியில் வந்து நின்றுப்போம், இல்லை, நம்ம இடத்துல பரிசுத்தம் எப்பொழுதும் தீந்து போய்விடக்கூடாது. எவ்வளவு நாட்கள் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய உறவாக இருக்கட்டும், எல்லா இடத்திலையும் நம்மிடத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படலாம். ஒழுங்கா சமைக்க மாட்டேங்கிறார், இவர் ஒழுங்கா சம்பாதிச்சு தர மாட்டேங்கிறாரு, இவர் கொஞ்சம் குடும்பத்தை கவனிக்கிறதுல கொஞ்சம் பொடும்போக்கா இருக்கிறாரு, இப்படி எல்லாம் கூட சொல்லிடலாம். ஆனா எவனும் நம்மை பார்த்து சொல்லிடக்கூடாது, இவருக்கு, என் கணவனுக்கு இன்னொரு பொம்பளை கூட தொடர்பு இருக்கு, என் மனைவியினுடைய நடத்தை சரியில்லை என்பதாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், அதற்கு பிறகு வாழ்ந்து என்ன பயன் சகோதரர்கள்? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதனாலதான் மார்க்கம் என்ன சொல்கிறது, இந்த உறவு வெளிப்படையான உறவு, ரொம்ப வெளிப்படையாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொன்னாயா, நிசா நபி, நபியின் மனைவிகளே பரிசுத்தமானவர்களாக இருங்கள், நீங்கள் பரிசுத்தத்தனத்தை பேணிக் கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்தத்தனத்தை இழந்து விட்டால் 2 மடங்கு நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில், அந்த வசனத்தின் ஓதிய அந்த வசனத்தினுடைய பகுதிகளில் அல்லாஹ் பேசுகிறான். அதனால் அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் கற்றுக்கொண்டது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பரிசுத்தவான்களாக வாழ்வோம். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் வெளிப்படையோடு நாம் இருக்க வேண்டும். சந்தேகப்படக்கூடிய ஒரு முகாந்திரம், நான் தவறு செய்வதை பற்றி பேசவே இல்லை, ஒரு நபர் நம்மை சந்தேகப்படக்கூடிய ஒரு முகாந்திரத்தில் கூட நாம் என்ன செய்து விடக்கூடாது, நடந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும், ரசூலுல்லாஹ் எப்பொழுதும் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. யா அல்லாஹ், உன்கிட்ட நான் தக்வாவை கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, நேர்வழியை கேட்கிறேன். வத்துகா, தக்வாவை கேட்கிறேன். வல் அஃபாஃப, பத்தினித்தனத்தை, பரிசுத்தத்தனத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். வல் கீனா, போதும் என்ற மனதை கேட்கிறேன். எப்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செய்வார்கள், நான் பரிசுத்தவானாகவே இருக்கணும் யா ரசூல், யா அல்லாஹ், நான் பத்தினித்தனமாகவே இருக்கணும் யா அல்லாஹ். யார் என்னுடைய ஒழுக்கத்தின் மீது, என் கற்பின் மீது கை நீட்டக்கூடிய அளவுக்கு என்னை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ் என்று ரசூலே பிரார்த்திக்கிறார் என்று சொன்னால், நாமும் எப்பொழுதும் பிரார்த்திப்பவர்களாக, ஒழுக்கமிக்கவர்களாக, பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இன்றைய தினம் நாம் கற்றிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இறுதியாக, இந்த தொடரினுடைய இறுதி வகுப்பாக, நாளைக்கு இது போன்ற ஒரு வசனமும் அதனுடைய பின்னணியையும் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யலாம், நாளைய தினம் காணலாம். என் அன்பான சகோதரர்களே, ஒரு 2 நிமிடம் நம்முடைய மஸ்ஜிதை பற்றியதான ஒரு தகவலை நான் பகிர்ந்து கொள்கிறேன்.